செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் கதிரவன் எழுந்து என்று தொடங்குகின்ற 16 வரிப்பாடல். இது சுவாமிமலையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அழகான திருப்புகழ். சந்தம். தன தனன தந்தத்தான தன தனன தந்தத்தான தன தனன தந்தத்தான தனத்தான கதிரவனெழுந்துளாவு திசையளவு கண்டு மோது கடலளவு கண்ட மாய மருளாளே. கதிரவனெழுந்துளாவு திசையளவு கண்டு மோது கடலளவு கண்டு மாய மருளாளே. கணபன புயங்கராஜன் முடியளவு கண்டு தாள்கள் கவினர நடந்து தேயும் வகையே போய். கணபன புயங்கராஜன் முடியளவு கண்டு தாள்கள் கவினர நடந்து தேயும் வகையே போய். இதமிதம் இதென்று நாளும் மறுகருகித்திருந்து கூடு. இதமிதம் இதென்று நாளும் அருகருகிருந்து கூடும். இடம் இடம் இதென்று சோர்வு அடையாதே. இதமிதம் இதென்று நாளும் அருகருகிருந்து கூடும். இடம் இடம் இதென்று சோர்வு அடையாதே. இசையோடு புகழ்ந்த போது நழுவிய பிரச்சண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல்வேனோ. இசையோடு புகழ்ந்த போது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல்வேனோ. மது கரமிடைந்து வேரி தருநரவமுண்டு பூத மலர்வள நிறைந்த பாலை மலரோடே. மது கரமிடைந்து வேரி தருநரவமுண்டு பூக மலர்வள நிறைந்த பாலை மலரூடே. வகை வகை எழுந்த சாம வதிமறை வியந்து பாட மதிநிழலிடும் சுவாமி மலை வாழ்வே. வகை வகை எழுந்து சாம வதிமறை வியந்து பாட
மதிநிழலிடும் சுவாமி மலை வாழ்வே அதிரவரு சண்டவாயுவென வருங்கலாப அதிவரு அதிரவரு சண்டவாயு வெனவரு கருங்கலாப எனவரு கருங்கலாப அணிமயில் விரும்பியேறும் இளையோனே அதிரவரு சண்டவாயு வெனவரு கருங்கலாப அணிமயில் விரும்பியேறும் இளையோனே அடைவோடுலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்டராஜர் பெருமாளே அடைவோடு உலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதவ அண்டராஜர் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கதிரவன் எழுந்து உலாவு திசை அளவு கண்டு மோது கடல் அளவு கண்டு மாய மருளாளே. இந்த சூரியன் உதித்து செல்லும் எல்லை அளவை சென்று கண்டும் மோதும் அலைகளை உடைய கடலின் எல்லை அளவை போய் கண்டும் உலக மாயை என்னும் மயக்கத்தால் இந்த சூரியன் அது அங்கேயே இருக்கிறது. பூமி சுற்றுவதால் நமக்கு சூரியன் நகருவது போல கிழக்கிலிருந்து மேற்கும் மறுபடி கிழக்கில் உதிப்பதுமாக தெரிகிறது. உண்மையில் சூரியன் உதிப்பதும் இல்லை, அஸ்தமிப்பதும் இல்லை. இதுதான் உண்மை. அப்படித்தான் இந்த ஆன்மாவும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆகையால் இது எல்லாம் மாயைதான். இதை எடுத்துக்கொண்ட சரீரம் அழிகிறது என்ற கருத்தை இதிலே கூறுகிறார் அருணகிரிநாதர். சூரியன் உதித்து செல்லும் எல்லை அளவு சென்று கண்டும் அந்த அளவை கண்டும் மோதும் அலைகளை உடைய கடலின் எல்லை இங்கிருந்து பார்த்தால் நமக்கு அந்த பக்கம் உலகிலே தெரிவதில்லை. கிழக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நாம் சென்னை கடலிலிருந்து வங்க கடலிலிருந்து பார்த்தால் நமக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் உலகம் உருண்டையாக இருக்கிறது. ஆகையால் நமக்கு அது தெரிவதில்லை. அந்த அளவை கண்டு சென்றும் உலக மாயை என்னும் மயக்கத்தால் இந்த உலகமே ஒரு மாயைதான் என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கணபன புயங்க ராஜன் முடி அளவு கண்டு தாள்கள் கவின் அற நடந்து தேயும் வகையே போய் கூட்டமான படங்களை உடைய பாம்பு அரசனாகிய ஆதிசேஷனின் எல்லை அளவை போய்க் கண்டும் கால்கள் எங்கெங்கும் அலைந்து என்னுடைய இந்த ஆன்மாக்களுடைய அழகு குலைய நடந்தே தேயுமாறு அங்கங்கே சென்று இதம் இதம் இது என்று நாளும் மருக அருகிருந்து கூடும் இடம் இடம் இது என்று சோர்வு அடையாதே.
இது நல்ல இடம் என்று எண்ணி லோபிகளுடைய சமீபத்தில் அணுகி சேர்ந்து இதுதான் சரியான இடம் என்று எண்ணி மனத்தளர்ச்சி அடையாமல் கொள்ளாமல் இசையோடு புகழ்ந்த போது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல்வேனோ. இசை பாட்டுகளாலும் உரையாலும் புகழ்ந்து பாடி நின்ற பொழுது அந்த இடத்தை விட்டு வெளியே நழுவிய பெரிய பிரமுகர்களின் வீட்டு வாசலில் இரவும் பகலும் சென்று நான் வாடித் திரியலாமா? பொன்னும் பொருளையும் பெறுவதற்கென்று லோபிகளின் வீட்டு வாசலிலே நாம் வீணாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். முருகா, உன்னை நாடி வந்திருந்தால் இது நமக்கு ஏற்படாது. பொன்னும் பொருளும் நீயாக அளித்திருப்பாய். மது கரமிடைந்து வேரி தரு நரவம் உண்டு பூக மலர் வள நிறைந்த பாலை மலரோடே வண்டுகள் நிறைந்து வாசனை வீசும் தேனை உண்ட கமுக மரத்தின் பூவின் வளப்பும் உள்ள பாலை மலர்களின் இடையே வகை வகை எழுந்து சாம அதிமறை வியந்து பாட இனமாக எழுந்து சாம எனும் சாமவேதம் என்ற சிறந்த வேதத்தை வியக்கத்தக்க முறையில் பாட மதிநிழல் இடும் சுவாமி மலை வாழ்வே சந்திரனின் தன்மையை தந்து கொண்டிருக்கின்ற சுவாமி மலையாகிய திருவேரகத்தில் வாழும் செல்வமே என்று திருவேரக பெருமாளை உயர்த்தி பாடுகிறார். இங்கே சுவாமி மலையில் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே தான் இருக்கும். சந்திரன் வந்தால் குளிர்ச்சி தானாக வந்துவிடும். அப்படிப்பட்ட இடம்தான் சுவாமிமலை திருவேரகம் வாழும் செல்வமே என்கிறார். அதிர வரு சண்ட வாயு என வரு கரும் கலாப அணிமையில் விரும்பி ஏறும் இளையோனே. உலகமெல்லாம் அதிர்ச்சி கொள்ள வீசுகின்ற பெருங்காற்று என்று சொல்லும்படியாக வருகின்ற நீல நிறம் கொண்ட தோகையை உடைய அழகான மயிலில் விரும்பி ஏறும் இளையவனே. இந்த மயில் தோகையை வீசி ஆடும் பொழுது பெருங்காற்று வீசுவதால் உலகமெல்லாம் அதிர்ச்சி கொள்ளுகிறதாம். கற்பனையின் உச்சத்திற்கே போய்விட்டார். அடைவோடு உலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்டராஜ பெருமாளே. முறையாக எல்லா உலகங்களையும் படைத்து அவற்றை நிலைத்திருக்கச் செய்த பார்வதி தேவி அருளிய மகனே முருகா, தேவர்களின் பெருமாளே என்று இந்த பாடலிலே தெல்ல தெளிவாக முருகனின் பெருமையையும் கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர். கதிரவன் எழுந்துளவு திசையளவு கண்டு மோது கடலளவு கண்டு மாய மருளாலே கணபன புயங்கராஜன் முடியளவு கண்டு தாள்கள் கவினர நடந்து தேயும் வகையே போய்
இதமிதம் இதென்று நாளும் அருகருகிருந்து கூடும் இடம் இடம் இதென்று சோர்வு அடையாதே. இசையொடு புகழ்ந்த போது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல்வேனோ. மதுகரம் இடைந்து வேரி தருநரவம் உண்டு பூக மலர் வள நிறைந்த பாளை மலரூடே. வகை வகை எழுந்த சாம பதிமறை வியந்து பாட மதிநிழலிடும் சுவாமி மலை வாழ்வே. அதிரவரு சண்டவாயு வெனவரு கருங்கலாப அணிமயில் விரும்பி ஏறும் இளையோனே. அடைவொடுலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்டராஜர் பெருமாளே. அடைவொடுலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்டராஜ பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.